இன்று தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலுமிருந்தும் நமது செய்தியாளர்கள் நேரடி தகவல்களை தர காத்திருக்கின்றனர். முதலில் சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் கீதன் இணையிருக்கிறார். அவரை தொடர்ந்து மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ இணையிருக்கிறார். முதலில் கீதனிடம் பேசலாம். கீதன், வணக்கம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? வணக்கம் மனோஜ். அதாவது இன்று தீபாவளியை பொறுத்தவரை இன்று சேலத்தில் மழை பெய்து வருகின்றது. நாம் இன்று தற்பொழுது சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்பார்த்த அளவு மக்கள் கூட்டம் இங்கு காணப்படவில்லை. எப்பொழுதுமே விசேஷ நாட்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மக்களின் கூட்டம் திரளாக இருக்கும். இந்த ஆண்டு மழை பெய்து வரும் காரணத்தால் தற்பொழுது கூட்டம் அவ்வளவாக காணப்படவில்லை. அதே போன்று புதுமண தம்பதிகளுக்கு இது தலை தீபாவளி என்பதால் அவர்கள் சிறப்பான முறையில் தீபாவளியை இந்த ஆண்டு கொண்டாடுகின்றனர். தற்பொழுது சேலத்தில் நம்முடைய இந்த புதியதாக திருமணமான தலை தீபாவளியை கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதியினர் நம்முடைய இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் இந்த தலை தீபாவளி குறித்தும் இந்த தீபாவளி திருநாளில் அவர்களுடைய இந்த விசேஷமான கொண்டாட்டங்கள் குறித்தும் கேட்கலாம். வணக்கம். இந்த முறை உங்களுக்கு முதல்ல திருமண வாழ்த்துக்கள். தலை தீபாவளி இந்த வருஷம் கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லா தீபாவளினாலே ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்குமே புது ஆடை, ஸ்வீட்ஸ், அன்றைக்கி தான் பட்டாசு எல்லாம் வெடித்து ரொம்ப கோலாகலமாக நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு மழை வந்ததுனால எல்லாரையும் அப்படி கொண்டாட முடியல. இந்த கோயில் எப்பயுமே பிரபலமான கோயில், எல்லோரும் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணைஞ்சிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம் பண்ண வந்திருக்கோம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி இன்று சேலத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் தற்பொழுது தீபாவளி இங்கே அவ்வளவாக கொண்டாட்டமானது குறைந்து காணப்படுகின்றது. அதே போன்று கோயில்களிலும் கூட்டம் குறைவாக காணப்படுகின்றது. மனோஜ், தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் மக்களின் தீபாவளிக்கான கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும் என்பது இனி போக தான் தெரியும்.